தாமஸ் பிராங்கோ சார், பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட சார் நடவடிக்கை ஒரு பெரிய எதிர்ப்புக்கும் பலவித சந்தேகங்களையும் கிளப்பி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு 12 ஸ்டேட்டுக்கு அறிவித்திருக்கிறாங்க, யூனியன் டெரிட்டரிஸ் உட்பட. தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் இதற்கு சொல்லி இருக்கக்கூடிய காரணங்கள், இந்த எதிர்ப்புக்கு சொல்லி இருக்கக்கூடிய காரணங்கள் சரியானதா சார்? ஃபர்ஸ்ட் நிச்சயமாக இந்த காரணங்கள் சரியாகத்தான் இருக்கு. நேற்று பேட்டி கொடுத்த போது திரு ஞானேஷ்குமார் என்ன சொன்னாருன்னா, பீகார்ல மிக வெற்றிகரமாக அந்த பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதற்கு ஒரு எதிர்ப்பு கூட வரவில்லை அப்படின்னு சொன்னார். அப்ப இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு புள்ளி விவரங்கள் பத்திரிகையாளர்கள் நீங்க எல்லாம் கொடுத்திருக்கிறீங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அவர் எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை அப்படின்ற ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்றார். இந்த தேர்தல் ஆணையம் 2023 தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் நியமன முறையில் கொண்டு வந்த மாற்றம் இன்னைக்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தான் முடிவு பண்றாங்க. ரெண்டாவது, அதே வருஷத்துல என்ன செய்தாங்கன்னா 140 MPs வெளியே அனுப்பிட்டு இவங்க மேல எந்த குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதனால அவர் நேற்று பேசும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க பெடரலிசத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா, அவரு நேற்று பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, மேற்கு வங்காளத்துல இதற்கு எதிர்ப்பு இருக்கிறதே, அப்ப எப்படி அங்க நடத்துவீங்கன்னும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஆர்டிகிள் 234 படி எங்களுடைய உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கு மாநில அரசுகள் ஒத்துழைத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. அதுக்கு என்னன்னா மறைமுகமான ஒரு பயம் காட்டுறாரு. இல்லைன்னு சொன்னா உங்களுடைய நாங்க ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை டிஸ்மிஸ் கூட பண்ணலாம். இப்ப கேரளாவில் ஏற்கனவே சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, இப்ப நடத்தாதுங்கன்னு சொல்லி அத கேள்வி கேட்ட போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க இன்னும் பஞ்சாயத்து தேர்தலுக்கு டேட் சொல்லல, அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நாங்க இதை நடத்துறதுன்னு முடிவு செய்துட்டோம்னு சொல்லி. இப்ப இதுல என்னன்னு சொன்னா 3 விதமான பெரிய பிரச்சனைகளை பாக்குறோம். பீகார்ல பார்த்த அடிப்படையிலே பார்க்கலாம். புதுசாக ஆட்களை சேர்க்கிறது, ஏராளமானவரை நீக்கிறது, இது ரெண்டுமே நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டுல நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, தமிழ்நாடு முதல்வரும் சரி எதிர்கட்சிகளும் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல மிக நியாயம் இருக்கிறது. 2002, 2003, 2004 நடந்த சிறப்பு சீர்திருத்தம் என்பது, வாக்காளர் திருத்தம் என்பது வேற. அப்போ இப்ப பயன்படுத்தின வழிமுறைகள் பயன்படுத்தப்படல, வேற சட்ட விதிமுறைகள் பயன்படுத்தப்பட்டன. நீங்க போய் அன்னைக்கு ஃபார்ம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லாமல் இருந்தது. இப்ப என்னன்னு சொன்னாக்க, நீங்க இங்க இந்திய குடிமகன்றத நிரூபியுங்கள்னு சொல்றாங்க. இதைத்தான் எதிர்த்து கேட்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பெரிய ஆபத்தாக நான் என்ன பாக்குறேன்னா, ஒண்ணு, இங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் லேபர் டிபார்ட்மெண்டுடைய கணக்குப்படியே 93 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் இங்க சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேற்று அதுல அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, அவங்க எல்லாம் ஆன்லைன்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப ஆன்லைன்ல அவங்க அப்ளை பண்ணி இவங்க அப்ரூவ் பண்றாங்கன்னு சொன்னா, எப்படி ஒரு BLA அதை கண்காணிக்க முடியும்? கட்சிகள் எப்படி கண்காணிக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு பக்கத்துல நீக்குதல். இப்ப நீங்க சிட்டிசன், இந்த நாட்டினுடைய சிட்டிசன் தான் ஓட்டு போடணும்னு சொன்னா, தமிழ்நாட்டுல 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால இலங்கையில இருந்து வந்த தமிழ் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கல. ஆனா அவங்க இது வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நிலைமை என்னவாகும்? இந்த வாக்குகள் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பீகார்ல சார், தாமஸ் பிராங்கோ சார், பீகார்ல இந்த சிறப்பு திருத்தம் தொடர்பான ஒரு எதிர்ப்புகள் கிளம்பிய போது அங்க ஹோம் மினிஸ்டர் பேசினார். என்ன அப்படின்னா, பீகார் மக்களுடைய வேலை வாய்ப்புகளை அந்நியர்கள் பறிப்பதை நாங்கள் விடவே மாட்டோம், அதுக்காக தான் இது மேற்கொள்ளப்பட்டோம், பங்களாதேஷ்ல இருந்து வராங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கு சொல்லப்பட்ட காரணங்கள். அதை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் அந்த வாதத்தை முன்வைத்தார்கள். இப்போ தமிழ்நாட்டில் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்வதற்கான காரணமாக அவர்கள் சொல்வது என்ன சார்? இல்ல, பீகார்ல ஒண்ணு, அமித்ஷா சொன்னதே தப்பு. நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல 3 பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வி எழுப்புனாங்க. சரி,
நீங்க எல்லாம் சொன்னீங்களே, மொத்தம் எத்தனை பேர் இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்தவர் வந்து இங்க குடிபெயர்ந்தவர்கள்னு சொல்லி அவங்கள பட்டியல்ல இருந்து நீக்கி இருக்கிறீங்கன்னு கேள்விக்கு ஞானேஷ்குமார் கடைசி வரைக்கும் பதில் சொல்லல. பத்திரிகைகள்ல வந்திருக்கக்கூடிய கணக்குப்படி மொத்தம் 3 பேர் தான் அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். 3 பேருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அவங்க அந்த மாதிரி ஒரு காரணம் எல்லாம் சொல்லல. 4 காரணங்கள் சொல்றாங்க எதுக்காக இதை நடத்த போகிறோம். ஒண்ணு வந்து இப்போ நிறைய பேர் இறந்து போனவங்களுடைய பேர் என்னும் பட்டியல்ல இருக்கு. 2வது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்களுடைய வாக்குகளை பார்க்கணும். 3வது ஏற்கனவே பட்டியல்ல இருக்கக்கூடியவர்கள் இதுல பிரச்சனை இருக்காது, அதாவது 2002க்கு முன்னால இருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 4வது தான் முக்கியமாக அவங்க சொல்றது, குடிமக்களாக இந்திய குடிமக்களாக இவங்களா இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும்ன்றது. அதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இல்ல அது. தேர்தல் ஆணையத்துக்கு அப்படி ஒரு மேண்டேட் இதுவரை கொடுக்கப்படவில்லை. எதுக்கு அவங்க வந்து நீ இந்தியனா இல்லையான்னு அப்ப நீங்க ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய ஏன் சார் அதை பார்க்க ஏன் கூடாது சார்? அது ஏன் கூடாது? அது ஏன் பார்க்க கூடாது? நான் என்ன கேக்குறேன்னா சார், நீங்க ஏற்கனவே ஒரு தேர்தல் ஐடென்டிட்டி கார்டு கொடுத்திருக்கிறீங்க, எபிக் கார்டுன்னு சொல்றோம். சரி, அந்த கார்டு இருக்கும்போது இன்னொரு நிரூபணத்துக்கு என்ன தேவை இருக்கு? நான் உடனடியாக சார் எனக்கு 2002 பட்டியல்ல என் பேர் இல்ல சார். நான் எல்லா தேர்தலையும் ஓட்டு போட்டிருக்கிறேன் சார். என்கிட்ட வாக்காளர் அட்டை இப்பவும் இருக்கு சார். அவங்க சொன்ன அதே ப்ரொசீஜர் படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு சொல்லி வருது. ஒரு படிச்ச எனக்கே இந்த பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு பெரிய அளவுக்கு எழுத்தறிவு இல்லாத எத்தனை பேரு இதெல்லாம் எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க? அது எப்படி அவங்களுடைய பேர்களை நீக்கிறது தானே இப்ப நோக்கமாக இருக்கிறது. எவ்வளவு பேர் கிட்ட நீங்க இந்த சொல்லி இருக்கக்கூடிய புள்ளி விவரத்தை விட பீகார்ல உள்ள கணக்குப்படி அங்க சொல்லக்கூடியது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அடல்ட்ஸோட எண்ணிக்கை படி பார்த்தாச்சுன்னா 1 கோடி பேர் அங்க பேர் நீக்கப்பட்டிருக்கிறது அல்லது சேர்க்கப்படாமல் விட்டுருக்குதுன்னு சொல்றாங்க. அதே தவிர தமிழ்நாட்டிலயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல கூடுதலா அடுத்தவங்களை கொண்டு போய் வட மாநிலத்தில் உள்ளவங்களை சேர்க்கறதுக்கான ஆபத்து இருக்கு. பேசலாம் சார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேல பொதுவாக வைக்கப்படக்கூடிய இந்த சந்தேகம் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னால செய்தார்கள், அப்போ வந்து அது கொஞ்சம் நியாயமாக இருந்தது. இப்போது மத்திய அரசாங்கம் பிஜேபிக்கு ஃபேவராகத்தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷன் ஆகிறது அப்படிங்கிற இந்த சார்ஜ் இருக்கு இல்லைங்களா சார், இது ஓரளவு ஏற்கத்தக்கதா சார்? முதல்ல முழுமையாக ஏற்கத்தக்கது. அதிமுக ஏன் ஆதரிக்குது? இல்ல, 3 காரணத்தினால சொல்றேன். ஒண்ணு, 2003 4 நடந்த எஸ்ஐஆர்னுடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன, ரூல்ஸ் என்னன்னு கேட்ட போது உச்ச நீதிமன்றத்திலேயே போய் சொன்னாங்க. அதனுடைய ரெக்கார்டு இல்லன்னு சொல்லி ஆர்டிஐல கேட்டாங்க, இல்லன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் அதை யார்கிட்ட எங்க இருந்தோ கண்டுபிடிச்சு அதை கொண்டு காட்டின பிறகு ஆமா இது இருந்திருக்குது அப்படின்றாங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, வாக்காளர் போய் ஒரு ஃபார்ம் நிரப்பி கொடுக்க வேண்டியதில்லை, அதிகாரிகள் அதை வெரிஃபை பண்ணி அதை பார்த்துக்கிடுவாங்க. 2வது ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன விதிமுறைகள் படி இது நடத்தப்படும். அதே மாதிரி அதை விட முக்கியமாக சிவில் சொசைட்டி, சிவில் சமூகங்களுடைய ஒரு சோசியல் ஆடிட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருந்தாங்க. அது இன்னைக்கு இல்ல சார். நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, வாக்குரிமை காப்பு இயக்கம் சார்பாக 2 நாளைக்கு முன்னால்தான் ஒரு பெரிய கருத்தரங்கம் நடத்தணும். நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது, 1, சரியான விதிமுறைகளை முதல்ல சொல்லுங்க. 2வது சோசியல் ஆடிட்ட அனுமதிங்க. 3வது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு போஸ்டல் ஓட்டு கொடுங்க. இன்னைக்கு ஆர்மில டிஃபென்ஸ்ல இருந்தா போஸ்டல் ஓட்டு கொடுக்குறீங்க இல்லையா, அதே மாதிரி போஸ்டல் ஓட்டு கொடுத்து அவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களோ அங்க போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம். இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில அந்த விதிமுறைகள் மாற்றி அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு கொண்டு வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடு என்பது முழுக்க ஆளும் கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடியுது. ஞானேஷ்குமார் ஏற்கனவே கேரளாவில் அதிகாரியாக இருந்த போது என்னெல்லாம் குளறுபடிகள் நடந்ததுன்றதெல்லாம் இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு. நான் இப்போ அதனுடைய